ஆல்வின் அனலைசிஸ் வியூவர்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம ஒரு புது பொலிட்டிக்கல் அனாலிசிஸ் நிகழ்ச்சியை பார்க்க போகிறோம். இந்த நிகழ்ச்சியில் நம்மளோட பங்கு பெறுவதற்காக அருவி கிளப் மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் அருளானந்தன் நம்மோடு வருகிறார். அவர் என்ன பேசுகிறாரு, அவரோட இணைந்து உரையாடுகிறேன் நானும். நாங்கள் ரெண்டு பேரும் என்ன பேசுகிறோன்றதை நம்ம இந்த பொலிட்டிக்கல் அனாலிசிஸில் பார்ப்போம். வாங்க போகலாம் நிகழ்ச்சி. வணக்கம். ஆல்வின் அனலைஸ் வியூவர்ஸ்களுக்கு எனது இனிய வணக்கம். இன்றைக்கி நம்மளோட பிரதர் வலதுசாரியா இடதுசாரியா அப்படின்னு ரெண்டு டாபிக் எடுத்திருக்காரு. இப்போ நான் வலதுசாரியை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேச போகிறேன். நேயர்களே, இது என்னோடய கருத்து. இது உங்களோட மனதில் நான் திணிக்கிறதா நினைக்க வேண்டாம். இப்போ வலதுசாரின்னு ஒன்று இருந்தாலே அதுக்கு இடதுசாரி, இப்போ எதிரும் புதிரும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிற மாதிரி பாசிட்டிவ்னு ஒன்று இருந்தால் நெகட்டிவ்னு ஒன்று இருக்கும். எல்லாத்துக்குமே ஒரு எதிர்வினை, ஒவ்வொரு செயலுக்கும் எதிர்வினை இருக்குது அப்படின்ற மாதிரி. இப்போ இந்த டாபிக்கை பற்றி அவர் பேசியிருக்காரு. நான் இப்போ வலதுசாரியை பற்றி பேச போகிறேன். வலதுசாரின்னு பிரதர் சொன்னதை அவருடைய உடையிலே காட்டிட்டாரு. இந்த கோட்டு எவ்வளோ? 10 லட்சம் ரூபா. நான் கதர் சட்டை போட்டு வந்திருக்கேன், இடதுசாரி மாதிரி. 10 லட்ச ரூபா இந்த கோட்டு அப்படின்னு சொல்கிறது இது யாரை பற்றி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியுது. நேர் உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும். ஒரு விஷயத்தை நான் கிளியர் பண்ணிடுறேன். அவர் 10 லட்ச ரூபா இல்லை எத்தனை லட்ச ரூபா கோட்டை போட்டாலும் அந்த கோட்டை அவர் தனிப்பட்ட முறையில் அவரோட ஆட்சி முடிஞ்ச பிறகு எடுத்துகிட்டு போக முடியாது. அது மற்ற நாடுகளோட, மற்ற பிரைம் மினிஸ்டருங்களோட, மற்ற நாட்டோட பிரைம் மினிஸ்டரும் கூட நம்மளோட பிரைம் மினிஸ்டர் போய் நிற்கிறாரு அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி போய் நிற்கணும், நம்மளோட பிரைம் மினிஸ்டர் எப்படி இருக்கணும், அவங்களோட பார்வையில் மினிஸ்டர் எப்படி இருக்கணும் அப்படின்றது இருக்குது. அதோட எந்த ஒரு தகுதியும் இழக்காமல் அவங்களோட பார்வையில் சிறப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த அளவுக்கு உடைகளை பயன்படுத்தினார். என்ன கேட்டால் லால் பகதூர் சாஸ்திரி பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது கோர்ட்டில் போனாருங்களா 10 லட்ச ரூபா கோர்ட்டில்? இல்லை சார், அது அந்த காலத்தில் ஒரு மணி வேல்யூன்னு இருக்கும். இந்த காலத்தில் ராஜீவ்காந்தி பிரைம் மினிஸ்டராக இருந்தப்போ போனார், 10 லட்ச ரூபா கோர்ட்லேயே போனார். ராஜீவ்காந்தின்றப்போ இப்போ அவரோட சரி ராகுல் காந்தி, மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது கூட அவ்வளோ ரூபாய் கோர்ட்ல எல்லாம் போலியே. பிரைம் மினிஸ்டரோட தனிப்பட்ட விஷயங்களை பார்த்து ரொம்ப மனசு நொந்து போயிருக்காருன்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஆனால் இப்போ என்ன சொல்றீங்க? அரே மே தோ ஃபக்கீர் ஹூ, अरे हम तो फकीर आदमी है, झोला लेके चल पड़ेंगे जी. எதுவுமே இல்லைன்னா நான் கமண்டலத்தை எடுத்து நான் காட்டுக்கு போயிடுவேன்றீங்க. ஆமாம் சார், நான் ஒரு குடும்ப அரசியலில் கிட்டத்தட்ட பிரின்ஸ் இந்த சைடில் ஓகே. நம்மளோட தமிழ்நாட்டு மக்களுக்கு சவுத் இந்தியாவில் தெரியுமா தெரியாதான்னு தெரியல. ஆனால் நார்த் இந்தியாவில் உங்களோட பிரைம் மினிஸ்டராக நீங்கள் சொல்ல போகிற ஆளுக்கு அவரோட பேர் பிரின்ஸ். அவர் எப்படி அப்படின்னு சொன்னால் அந்த குடும்பத்தில் அது இப்போ ஒரு குடும்ப ஆட்சி. இப்போ இங்கே நம்ம தமிழ்நாட்டு அரசியலில் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம், தாத்தா ஆட்சி செஞ்சார், அடுத்தது பையன், அடுத்தது இப்போ பேரனும் வந்தாச்சு, அடுத்தது கொள்ளு பேரனுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம். ஒரு எம்எல்ஏ சொல்கிறாரு, கொள்ளு பேரனை நான் சீஃப் மினிஸ்டர் ஆக்காம நான் சாக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா என்னடா பண்றது? அந்த மாதிரி அங்கே அவங்களோட பாட்டி ஆட்சி செஞ்சாங்க, அடுத்தது அவங்க அப்பா தமிழ்நாட்டுல சொல்ற விஷயம், அடுத்து இப்போ பேர அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ 10 வருஷமா தான் அவர் வெளியில நடமாட்டிட்டு இருக்காரு, மக்கள் பார்க்க முடியுது. 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்க சார் போயிருந்தாரு அவரு? தமிழ்நாட்டுல சொல்ற விஷயம் கரெக்ட். அவர் பிரின்ஸ் சார், யாரையுமே பார்க்க முடியாது. முன்னாடி பிரின்ஸ்ன்னு நீங்க பிரின்ஸ் சொன்னீங்க. எந்த பிரின்ஸ் மக்களோட மக்களா சவுத் இந்தியாவில் தொடங்கி கன்னியாகுமரியில் தொடங்கி காஷ்மீர் வரையும், அந்த குஜராத் வரையும் நடக்கணும் போறாரு. 10 வருஷமா அவங்க கிட்ட ஆட்சி அவர் இத்தனை அவர் வெளியில வந்திருக்காரு. அது வரைக்கும் கேம்பிரிட்ஜ்ல எல்லாம் படிச்சிருந்தாலும் கூட, பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சிருந்தாலும் கூட, இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா மக்களோட மக்களா இருக்கிறாரு, மக்களோட தான் வாழ்றாரு. உங்களுடைய பிஜேபிக்காரங்க யாராவது ஒருத்தர் ஐ மீன் நீங்க பிஜேபிக்காரன் சொல்ல வரல, நாங்கள பார்த்தா தாண்டா காமெடியா இருப்பேன், கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்பேன்டா, டெரரா. நீங்க ஆதரவா சொல்ற அவங்க யாராவது மக்களோட மக்களா இருக்கிறாங்க, மக்கள் கூடவே இருக்கிறாங்கன்ற மாதிரி சொல்லுங்க பார்க்கலாம். குடும்ப ஆட்சின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க. யார் பண்ணல? அமித்ஷாவோட பையன் ஜெய்ஷா பிசிசிஐல உட்காந்துன்னு இருக்கிறாரு. இன்னும்
இருக்கக்கூடிய எவ்வளோ பேர் நம்ம வரிசையாக சொல்லலாம். நீங்கள் எல்லாமே வந்து குடும்ப அரசியல் பண்ணுறாங்க தான்ட்டு. நீங்கள் இதில் போய் பாருங்கள், எடியூரப்பாவை போய் பாருங்கள் கர்நாடகாவில், அங்கே எஸ்ஆர் பொம்மையுடைய கதையை பாருங்கள். எல்லாமே வந்து குடும்ப ஆட்சி கதையாக தான் அங்கே போயின்னு இருக்கு. குடும்ப ஆட்சி இல்லாமல் இல்லையா? அவங்களையே பிஜேபியோட கூட்டணி கட்சிக்காரங்க இருக்கக்கூடிய குமாரசாமியுடைய அண்ணன் பையன் என்ன பண்ணாங்க, இப்போ எங்கே இருக்கிறான்? அவனை போயிட்டு நாடாக போய் தேடின்னு இருக்கிறாங்க. அவன் ரேவண்ணா வந்து இதோ அதோன்னு சொல்லிட்டு பிரஜ்வல் ரேவண்ணா இன்னைக்கு வரேன் நாளைக்கு வரேன்னு அவன் சொல்லிட்டு பேட்டி எடுத்துன்னு இருக்கிறான், பேட்டி கொடுத்துருக்கிறான். நீங்களாம் அவன் கண்ணு பார்த்துன்னு இருக்கிறீங்க. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? 3000 வீடியோ எடுத்துருக்கிறான், 300 பொம்பளைங்களை வச்சு 3000 வீடியோ எடுத்துருக்கிறான். அதெல்லாம் கண் வேடிக்கை பார்த்துருக்கிறீங்க. இதுக்கெல்லாம் வந்து இன்னும் 4ஆம் தேதி பதில் தெரிஞ்சிட போகுது. 4ஆம் தேதி ரிசல்ட் வரப்போகுது. நானும் அதே தான் சார் சொல்கிறேன். 4ஆம் தேதிக்காக தான் நீங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. நாங்கள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இதில் வந்து வலதுசாரிகளோட ஆட்சி தான் வந்து தொடர்ச்சியாக 3வது முறையாக வந்து அமைக்க போகிறோம். எனக்கு தெரிஞ்ச நண்பர் வந்து 10 வருஷமாக எப்படி ராகுல் காந்தி வந்து இந்த மாதிரி ஹனிமூன் பீரியட்ல இருந்தாரோ பிறந்ததுலேருந்து, அந்த மாதிரி இவரும் வந்து 10 வருஷமா நண்பரும் ஆல்வின் நண்பரும் வந்து தூங்கிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன். ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட பேச மறந்துட மாட்டேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி யாருமே வந்து அந்த பிரின்ஸ் பார்க்கவே முடியாது. 10 வருஷமா அவங்களோட ஆட்சி அவங்க கையில இல்ல, அதிகாரம் நம்ம கையில இல்ல, நம்ம மறுபடியும் அதிகாரத்தை வந்து நம்ம கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் ஒரு வெளியில வந்து நடமாடிட்டு இருக்காரு. அவரு கட்சியிலேயே வந்து அவருக்கு எதிரா இருக்கு. ஏன் நீங்க வந்து அவருக்கு ஏன் ஓப்பனா நீங்க பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் ராகுல் தான் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்க வேண்டியதானே? நீங்க आपको अच्छी लगी तो ऐसे थोड़ा मार दीजिए हाथ आप. நீங்க நான் அறிவிக்கவே பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் ராகுல் காந்தி காங்கிரஸ்ல மோடி வரையுமே பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் அறிவிச்சதே கிடையாது. பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் அறிவிக்கிற ஃபார்முலாவே வந்து பிஜேபியோட தான். அது அடல் பிஹாரி வாஜ்பாயிலேருந்து தான் தொடங்கினாங்க அவங்க. ஆனால் காங்கிரஸில் அன்னிலேருந்து இன்றைக்கி வரை இவங்க தான் பிரதமர் வேட்பாளர்னு. அவங்க இந்திரா காந்தி இறந்ததுக்கு அப்புறமாலேருந்தே பிரதமர் கேண்டிடேட்ன்ற ஒரு பேச்சு காங்கிரஸில் கிடையாது. அது ராஜீவ்காந்தி இருக்கும்போதும் சரி, அவருக்கு அப்புறம் நரசிம்மராவ் வந்தப்போ சரி, அதுக்கப்புறமா இருந்த எல்லா பிரைம் மினிஸ்டர் பீரியட்லையும் இவங்க தான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் அறிவிச்சது கிடையாது. அவங்க அறிவிச்சாங்கன்னா அவங்களால ஆட்சி பிடிச்சிருக்க முடியாதுனாக்கா மன்மோகன் சிங் இருக்கும்போது கூட மெஜாரிட்டியில தானே அவங்க வந்தாங்க. ரொம்ப மெஜாரிட்டியில வந்தாங்க. 10 வருஷம் நான் வந்து இப்போ சாதாரணமாகவே வந்து இப்போ இடதுசாரி வந்து இத்தனை வருஷமா ஆட்சி செஞ்சு கிட்டத்தட்ட 1 நூற்றாண்டு காலம் வந்து அவங்க சுதந்திரம் வாங்கின காலத்துல இருந்து இந்தியாவை வந்து ஆட்சி செஞ்சிருக்காங்க. இந்தியாவில் எதனா சேஞ்ச் ஆயிருக்கா? அதாவது பிரிட்டிஷ்கார காலத்துல இருந்து உங்களுக்கு நீங்க பிரிட்டிஷ்கார சொல்ற ஐஐடி ஐஐஎம் எல்லாமே வந்து யார் கொண்டு வந்தா? எய்ம்ஸ் எல்லாமே கொண்டு வந்தது யாரு? பிரிட்டிஷ்கார காலத்துல கொண்டு வந்தது. சரி, இந்த 10 வருஷத்துல நீங்க ஆட்சி செஞ்சீங்க. நீங்க ஆட்சி செஞ்சு எதனா ஒரு பொதுத்துறை நிறுவனம் சொல்லுங்க பார்க்கலாம். பிரிட்டிஷ்கார உருவாக்குற எல்லாத்தையும் வித்துட்டீங்க. பிரிட்டிஷ்கார ஏர்போர்ட்டை வித்துட்டீங்க. ரயில்வே வைக்க போறீங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். பிரிட்டிஷ்கார உருவாக்குறதால எல்லாம் சரி. பிரிட்டிஷ்கார காலத்துல என்னென்ன இருந்துச்சோ அதை வந்து எந்த சேஞ்சஸும் இல்லாம அதே தான் கிட்டத்தட்ட வந்து அவங்களோட ஆட்சியை வந்து கிட்டத்தட்ட சிறப்பாவே இருந்துச்சு. எல்லா பொதுமக்கள் வந்து இங்க ஈக்குவாலிட்டி வந்து ஜாஸ்தியா இருந்துச்சு. ஆனா 1 நூற்றாண்டு காலம் ஆட்சி செஞ்சிருக்காங்க. இங்க ஈக்குவாலிட்டி எடுத்துட்டு வந்திருக்காங்களா? கிடையவே கிடையாது. இப்போ வரைக்கும் வந்து மதத்துக்காக நீங்க என்ன சொல்றீங்க? ஆயிட்டு இருக்கு. இந்துக்களும் 10 வருஷம் ஆயிருக்கு. முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீடை போக்கணும்ன்றீங்க. ஈக்குவாலிட்டி அதெல்லாம் சார் இடஒதுக்கீடுனா இந்த நாட்டுல போங்கன்றீங்க சார். இந்த நாட்டுல இருக்க அது வந்து நீங்க யாருன்னா ஒருத்தர் சொன்னதை வந்து அது கட்சியோட கருத்தை நினைச்சு பேசக்கூடாது. எந்த ஒரு இதுவுமே ஒரே இந்தியா ஒரே மக்கள் மதம் ஜாதி எதுவுமே பிரிவினை இல்லாம ஒரே மக்களா இங்க எடுத்துட்டு வர போறோம் அப்படின்னு தான் அதோட கருத்தை தவிர இல்ல ஒரு இது வந்து அழிச்சிடும். ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்றது வந்து அப்போ எல்லாருமே ஒரே மதம் ஒரே இது அப்படி இருக்கணும். ஆமா சார். ஒரே மதம்ன்றது வந்து எப்படி அப்படின்னா எல்லாருமே இப்ப அவங்கவுங்களுக்கு என்னென்ன விருப்பம் இருக்கோ அந்த மதமா வந்து நம்ம ஏன் சிறுபான்மைன்னு சொல்லிக்கணும்? நீங்களும் வந்து ஒரு மதத்தை வந்து நீங்க பின்பற்றுறீங்க. இல்ல எனக்கு புரியல. மதத்தை வந்து பின்பற்றுறீங்க. அந்த மதத்தை வந்து நீங்க எடுத்துக்கங்க. அதை வந்து நம்ம வெளியில காட்டிக்க வேண்டாம். நீங்க எப்படி வேணாலும் அதை நீங்க வழிபடலாம். எப்படி வேணாலும் அவ்வளவு சம உரிமை அது கண்டிப்பா இருக்க வேண்டியது. அது பண்ணுவாங்க. சர்ச்சுக்கு போறாங்கன்னாக்கா சர்ச்சில் வந்து நாங்கள் பண்ணுற ஃபார்மாலிட்டிஸ் நிறையா இருக்கும். அதெல்லாம் வந்து பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். சரி, நீங்கள் வந்து ஹிந்துஸ் இருக்காங்க, திருவிழாக்கள் நடத்துகிறாங்க.
அவங்க வந்து திருவிழா நடத்தும் பொழுது வெளியில் அந்த இது ஸ்பீக்கர் பாக்ஸில் வைக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியுமா? அவங்கவுங்க மதத்திற்குரிய சடங்குகள் இருக்கும். அதில் எதுவும் மத விஷயமாக யாரும் தலையிடவே கூடாது, மத விஷயமும் பேசக்கூடாது. எந்த ஒரு அரசியல் கட்சியும் மத விஷயம் பேசக்கூடாது. அவங்கவுங்க மதத்துக்கான சுதந்திரம் இருக்கணும், மற்றவர்களோட மத உணர்வுகளை மதிக்கணும். இங்க இருக்கு சார் சுதந்திரம், அது இருக்கிறதுனால தானே நம்ம ரெண்டு மத சகிப்புத்தன்மை பாஜகவிடம் இல்லை. சிறுபான்மையர்களுடைய மத விஷயங்களை பாஜக ஏற்றுக்கொள்வதில்லை, அதற்கு ஆதரவு தெரிவிப்பதில்லை. அதுதான் எல்லாம் கிடையாது சார். நீங்க வந்து ஒரே கண்ணோட்டத்துல வந்து நீங்க ஒரு பூத கண்ணாடியை வந்து நீங்க வச்சு பார்க்கிற போது அந்த பூத கண்ணாடியில என்ன இருக்கோ அதுதான் பிரதிபலிக்கும். நீங்க அதெல்லாம் சிறுபான்மையினருக்கு ஆதரவா இருக்கு. சிறுபான்மையினர்ல சார் இருக்கிற எல்லா மதத்துக்கும் வந்து ஆதரவா நடந்துக்குது. ஒற்றுமையா தான் இங்க செயல்பட்டு இருக்காங்க. அதுதான் உங்களுக்கு நார்த் இந்தியாவில் விட்டா தெரியும். ஒரே ஒரு விஷயம் சார், இப்போ நம்ம இங்க வந்து இப்போ மோடி ஆட்சிக்கு வர்றது நல்லதா இல்ல வந்து இடதுசாரிகள் வந்து இங்க வர்றது நல்லதா அப்படின்னு இப்போ இங்க வந்து நம்ம எப்படி அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டு காலமா வந்து அவங்க கையில வச்சுட்டு இருந்தாங்க. அவங்க வச்சுட்டு இருக்கிறப்போ நம்ம என்னென்ன இழந்திருக்கோம் அப்படின்றத வந்து மக்கள் வந்து ஒரு தடவை சிந்திச்சு பார்க்கணும். என்ன அப்படின்னா இத்தனை ஆண்டு காலம், ஒரு நூற்றாண்டு காலம் கிட்டத்தட்ட அமெரிக்கா வந்து சுதந்திரம் வாங்கி அவங்க 40 வருஷத்துலேயே அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க ஒரு வல்லரசாக வந்து அவங்க பிரதிபலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி சுதந்திரம் வாங்கின எல்லா நாடுமே கிட்டத்தட்ட அவங்க வந்து வல்லரசு ஆகிறதுக்கு எடுத்துக்கிட்ட சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் எடுத்துக்கிட்ட டைம் வந்து ரொம்ப கம்மி, 30 ஒரு 40 வருஷம் கூட கிடையாது. ஆனால் இப்போ இந்த ஒரு நூற்றாண்டு காலம் ஆக போது இன்னும் நம்ம வந்து எந்த விஷயத்துலையுமே வந்து தன்னிறைவு பெறலை. அப்துல் கலாம் ஒரு வார்த்தை சொல்றாரு, 2020 இந்தியா வல்லரசு ஆக போகுதுன்னு சொன்னார். ஆனா 2014 ஒரு நினைத்து பார்க்க முடியாத ஒரு துரதிருஷ்ட சம்பவம் நடந்தது. பிஜேபி ஆட்சி உங்களோட பார்வையில கேளுங்க, துரதிருஷ்டமான பார்வையில வந்து பாஜக ஆட்சிக்கு வந்தது. 2014 வந்ததுல அப்துல் கலாம் சொன்னாரு 2020 வல்லரசு ஆக போறோன்ட்டு. பாஜக வந்ததுல இருந்து டிமானிட்டேஷன் வந்துச்சு, எல்லாரும் பிச்சைக்காரங்களாக்கி ரோட்ல நிற்க வச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க சொல்லுங்க சார், நீங்க தான் சொல்லணும். கொரோனா பீரியட் வந்துச்சு, எல்லாரும் தட்டு எடுத்துன்னு ஜாலரா அடிங்க, எல்லாம் போயிட்டு ரோட்ல கை தட்டுங்க, கொரோனா ஓடி போயிடும், எல்லாரும் போயிட்டு ரோட்ல கத்துங்க, ரோட்ல உருளுங்க அப்படி சொன்னீங்களா இல்லை? அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னது? ஒரு சில பேர் வந்து பண்றது. அவங்க பிரதமர் என்ன சொன்னாரு, தட்டு எடுத்து போய் கரண்டி எடுத்து போய் ரோட்ல தட்டு எல்லாம் வந்து கத்துங்க தட்டுங்க கொரோனா ஓடி போடுன்னு சொன்னார் தானே உங்க பிரதமர்? சரி, அது விடுங்க. எல்லாருக்கும் 15 லட்சம் போடுறேன், நீங்க போட்டீங்க. யாரு சார் அவர் சொன்னாரு? 15 லட்சம். அவர் சொன்ன விஷயம் என்னன்னா நம்மளோட கருப்பு பணத்தை வந்து நம்ம மீட்டு எடுத்துட்டு வந்தோம். ஒருத்தருக்கும் 15 லட்சம் தர அளவுக்கு மீட்ட பணம் வரவே இல்லையா? மீட்ட பணம் எல்லாருக்கும் 15 லட்ச ரூபா கொடுக்குறேன், நீங்க கொடுக்கவே இல்லையா? 2000 ரூபாய் மாத்துறீங்க, 2000 திரும்ப வாங்கி நீங்க. ரூபாய் வந்து உங்களுக்கு தெரியாதா சார்? 2000 ரூபாய் வந்து ஒரு நல்ல எண்ணத்துல வந்து எடுத்துட்டு வந்தோம். அதை வந்து எதிர்கட்சியில இருக்கிற ஆளுங்க வந்து அதை பதுக்கிறதுக்கும் அதை வந்து பணவர்த்தனை செய்யறதுக்கும் அதை வந்து கையாடல் பண்றதுக்கும் கைவிட்டு கொடுக்கறதுக்கும் ரொம்ப ஈஸியா அதை பயன்படுத்துறதுனால அதை நம்ம குறைச்சாச்சு. அதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலாம் சார். இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்லயே இருக்கலாமே. 1000 ரூபாய் நோட்டு இருந்தப்ப நல்லா தானே இருந்தது. 2000 ரூபாய் மாத்தினீங்க, நிசாம் பாக்கு கவர் மாதிரி இருந்தது. கலர் கலரா சிங்குச்சான் அது போய்ட்டு இது பண்ணி மாற்றிட்டு அந்த 2000 ரூபாய் மாற்றிட்டு இப்போ 2000 ரூபாய் நோட்டே காணும். நான் கண்ணிலே பார்க்கல, வந்த வேகத்தில் போயிடுச்சு. வாமா மின்னல். ஆனால் உங்களுக்கு தான் தெரியும் அந்த 2000 ரூபாய் நோட்டு வந்து ஏன் பேன் பண்ணோம் அப்படின்றது வந்து தெளிவாக தெரியும். சொல்லுங்க. சரி, எதனா ஒரு திட்டம் மோடி கொண்டு வந்த திட்டம் ஒரே ஒரு விஷயம் சார், 10 வருஷம் மோடி கொண்டு வந்த திட்டம் சொல்லுங்க. 10 வருஷத்துல இவ்வளோ பேச்சு பேசுறீங்களா சார்? இந்த பேலன்ஸ் இருந்து நீங்க ஒரு நூற்றாண்டு காலம் இருந்தீங்களே, என்ன பண்ணீங்கன்னு நான் கேட்கிறேன் சார். இப்ப நான் அந்த 10 வருஷத்துல சொல்றேன் சார் என்னென்ன பண்ணேன்னு. ஒரு நாடு வந்து வல்லரசு ஆகணும்னா அந்த வல்லரசு ஆகிறதுக்கான எல்லா முயற்சியுமே வந்து இந்த 10 ஆண்டு காலத்துல ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன் வந்து போட்டாச்சு. என்ன போட்டீங்க? இது எப்படி அப்படின்னா ரொம்ப சிம்பிள் சார். இப்போ இதுல வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இப்போ நார்மலா இப்போ நம்ம தனியார் மயமாக்குறத வந்து உண்மையா எல்லாருமே கண்டிக்கிறாங்க. தனியார் மயமாவது அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் வந்து இதை புரிஞ்சுக்கணும். என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா 10 ரூபாய் ட்ரெயின் டிக்கெட் கொடுத்து போறது 100 ரூபாய் கொடுத்து போ. ஏன் திமுங்களா எப்படி
அந்த 100 ரூபா கொடுத்துட்டு போற அளவுக்கு அந்த ட்ரெயின்ல வசதி இருக்கும். ஓஹோ 10 ரூபா கொடுத்துட்டு போற அளவுக்கு ட்ரெயினும் இருக்கு. என்னடா புத்தாட்ட அது சாய்ஸ் வந்து உங்களுது. நீங்க எது வசதி எனக்கு எப்படி இருக்கு, நான் வந்து எனக்கு 100 ரூபாய் கம்பி டிக்கெட் கட்ட வசதி எல்லாம் எனக்கு வேணும் அந்த கொடுமையை வாயால எப்படினே சொல்லுவேன் அப்படின்ற மோடி ஆதரவு வந்து இப்படி சார் அப்படிதான் சார். இப்போ நீங்க எப்படின்னா இந்த நாட்டு மக்களுக்கு வந்து ஒரு பொய்யான கருத்துக்களையே வந்து எடுத்துட்டு போயிட்டு அவங்க கிட்ட சொல்லணும் சார். அது வந்து அவங்க என்ன பண்ணணும்னா எது கரெக்டா இருக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி கேஸ் 10 வருஷத்துக்கு முன்னாடி கேஸோட விலை என்னங்க? எங்க பாருங்க அதான் போய் கேட்டு வந்துடுறோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆமா முன்னூத்தி சில்லறை. சார் உங்க ஆட்சியில் அப்படிதான் சார் இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? மற்ற நாடு கம்பேர் பண்றப்போ மற்ற நாட்டுல பெட்ரோல் விலை எப்படி இருந்துச்சோ அதை விட அதிகமா தான் இங்க இருந்துச்சு. 300 சில்லறைக்கும் வந்து 1100 ரூபாய்க்கு வித்தியாசம் இல்லைங்க. இப்ப எலெக்ஷன் வருதுன்னு 200 ரூபாய் பயந்துன்னு குறைச்சிட்டீங்க. போது பூனை வர மாதிரி கரெக்டா மாப்பம் முடிச்சு வந்துட்டான் பை நீ மாட்டி விட்டுறாத 900 ரூபாய்க்கு. இப்ப எதனா பதில் வருதா உங்களுக்கு? அனுபவிங்க சார் அனுபவிங்க சார் அனுபவிங்களா? ரொம்ப சிம்பிள். ஏதோ 200 ரூபாய் குறைச்சது அனுபவிக்க சொல்றீங்களா இல்ல 1100 ஆனது அனுபவிக்க சொல்றீங்களா? ரொம்ப சிம்பிளா வந்து நம்மளோட பிரைம் மினிஸ்டர் சொன்னாரு. என்ன சொன்னாரு? நீங்க வந்து இந்த மாதிரி விலைவாசி வந்து ஒரு சில பொருள்ல வந்து அதிகமாகிறதுக்கான காரணம் வந்து நம்மளோட நாட்டோட பொருளாதாரத்தை மீட்டெடுக்கிறதுக்கான வழிமுறைகள் தான். மீட்டெடுக்கணும் வேலை இல்லையே. நம்மளோட வேலை நாட்டு இருக்கு. மக்கள் வேலை இல்லைன்னு போய் பொது கேட்டா சேவை என்ன சொல்றீங்க? செய்யறாங்க. பக்கோடா சுட சொல்றீங்க, சமோசா சுட சொல்றீங்க. எவ்வளவு பேர் வேலை இல்லாம இருக்கிறோம்? எல்லாரும் பக்கோடா கடை போட்டா சமோசா கடை போட்டா ஓடுமா? சார் நம்ம சமோசாவையும் பக்கோடாவையும் வந்து நம்ம குறைச்சி மதிப்பிட வேணாம். ஏன் அப்படின்னா ஒரு நாள் ஈவினிங் ஆனா நம்ம பக்கோடாவும் சமோசா ஏன் இப்படி ஆயிட்டீங்க? கிடையாது என்ன இது சார். இந்த அதாவது ஒரு ஆதரவு நிலைப்பாடு பேசலாம். ஆனா இவர் பாத்தீங்களா, அவருக்கு ஆதரவு பேசுறேன்ட்டு என்னை கூட போய் பக்கோடா சமோசா சாந்தத்துல விற்க சொல்றாரு. நான் எங்க போய் விற்பேன்னு? இதெல்லாம் வந்து நியாயமா இருக்குங்களா சொல்றது? எதனா ஒரு சார் ஒரு கருத்தை சொல்லுங்க. இப்போ குடும்ப அரசியல்னு சொல்றீங்க. இப்போ வந்து நம்மளோட உள்துறை அமைச்சர் வந்து அமித்ஷா வந்து என்ன பண்றாரு, அவரோட பையனை வந்து அரசியலுக்கு நம்ம எல்லாம் பக்கோடா சமோசா சுட சொல்லிட்டு அவர் வடை சுட்டுனுங்கிறாரு. யாரு பிரதமரும் உள்துறை அமைச்சரும். அவர் மெதுவடை சுட்டாருன்னா ஒரு மசாலா வடை சொல்றாரு. அதுதானுங்களா? சார் இப்போ வந்து நீங்க ஒரு பிரைம் மினிஸ்டர், நம்ம நாட்டோட பிரைம் மினிஸ்டர் வந்து எந்த அளவுக்கு நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரமுறை இருக்கு. நீங்க வந்து அந்த வரமுறையை மீறி பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். அவர் என்ன பேசுறாரு? அவர் வந்து அடுத்த 3வது தடையும் பிரைம் மினிஸ்டரா அவர் வரப்போறாருன்றதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டு பேசணும்னு நான் நினைக்கிறேன். ஆரம்பத்தில் நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு என் தாத்தா சொன்னாரு. அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிடுறீங்களா இல்ல? உண்மைதான் நம்புறேன். தெரிஞ்ச புள்ள வாங்க. அந்த நினைப்புல தான் இருக்கிறீங்களா? இன்னும் 3 நாள் வெயிட் பண்ணுங்க. 3வது வாட்டி வராரா இல்லைனாக்கா இப்போ 30ஆம் தேதி 3வது மட்டும் இல்ல சார், 3 நாள் தியானம் பண்ண வராரா? அங்கேதான் இருக்கணுமா இல்லைன்னா நிதிஷ்குமார் சொன்ன மாதிரி மீண்டும் முதலமைச்சரா போறாரா? நம்ம சார் 3வது மட்டும் இல்ல சார், அடுத்தது 4வது தரையும் அவர் தான் சார். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன். நானு அடுத்தது 5ன்னு வந்தாலும் அவர் தான் சார். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. ஏன் இவர் இப்படி ஒரு சங்கியாவை மாற்றுக்கிறாரு எனக்கு புரியல. சரி, நம்ம மற்றும் மேலும் ஒரு நிகழ்ச்சியில பார்க்கலாம். அவருக்கு எவ்வளவு சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. ஐயோ நான் அவருக்கு புரிய வைக்கிறேன். அப்புறமா நான் உங்களை பார்க்குறேன். நன்றி.